ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தெலுங்குல ரிலீஸ் ஆன பைக்கர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஹீரோ வந்து அவர் ஃபேமிலியோட யாருக்கும் தெரியாம தெலுங்கானால வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் அவரோட கடந்த காலத்துல அவர் வந்து ஒரு மோட்டோ கிராஸ் பிளேயரா இருந்திருக்காரு. அவரோட அப்பா பத்தி ஒரு எம்என்சி கம்பெனி வந்து தப்பா பேசுனதுனால அவர் வந்து அவரோட ஃபேமிலியை எதிர்த்து திருப்பி மோட்டோ கிராஸ் ரேஸ்ல கலந்துக்கிற ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து எதனால இந்த மோட்டோ கிராஸை விட்டு போனாரு, இவருக்கும் அந்த எம்என்சி கம்பெனிக்கும் என்ன சம்பவம் ஆச்சு, எதனால அவங்க அப்பா வந்து இவரை ட்ரெயின் பண்ணாம இருக்காரு, கடைசியில இவர் எதிர்பார்த்த மாதிரியே வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல ஜெயிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் அவிலாஷ் வந்து இந்த கதையை நல்லா கொண்டு போயிருக்காரு. எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி மோட்டோ கிராஸ் பத்தின ஒரு தெளிவான படம் வந்து நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேயே ரிலீஸ் ஆகாம தான் இருக்கு. தெலுங்குல தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து ஒரு முயற்சியா எடுத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்துல மோட்டோ கிராஸ் பத்தின எல்லா விஷயத்தையுமே ஹீரோ ராஜசேகர் வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் டைரக்டர் சூப்பரா காமிச்சிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா ராஜசேகரும் சிவானந்தும் பண்ற அந்த ரேஸை பத்தி பேசுற அந்த காட்சி எல்லாமே சூப்பரா காமிச்சிருக்காங்க. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனா இருந்ததே சினிமோட்டோகிராஃபர் தான். எதுக்குன்னா, அந்த மோட்டோ கிராஸ் காட்சி எல்லாத்தையுமே சூப்பரா காமிச்சிருக்காரு. அதுலயும் முக்கியமா ஒரு மவுண்டெயின்ல இருந்து இன்னொரு மவுண்டெயினுக்கு குதிக்கிற மாதிரி ஒரு காட்சி ஒன்று இருக்கும். அத சினிமோட்டோகிராஃபர் வந்து ஒரு லாங் ஷாட்ல அந்த ஐ மட்டும் தெரியறாப்புல ஒரு காட்சி இருக்கும். அத ஸ்லோமோல காமிச்சு அந்த லேண்டிங் சீனை சூப்பரா காமிச்சிருப்பாரு. அது போக கடைசி கிளைமேக்ஸ்ல வர அந்த மோட்டோ கிராஸ் ரேஸையும் சினிமோட்டோகிராஃபர் சூப்பரா காமிச்சிருக்காரு. எதுக்குன்னா, படத்துல சினிமோட்டோகிராஃபரோட ரோல் வந்து உண்மையிலேயே ஒரு முக்கியமான ரோல். எதுக்குன்னா, ஒரு மோட்டோ கிராசிங்கை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுல வந்து அவங்க ஸ்பீடா போவாங்க, குதிப்பாங்க, கீழே விழுவாங்க, சில பல பிரச்சனைலாம் நடக்கும். அது எல்லாத்தையுமே ஸ்லோமோ காட்சியா இருக்கட்டும், லாங் ஷாட்டா இருக்கட்டும், ஸ்பீடா போற அந்த காட்சி எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் வந்து சூப்பரா காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் வந்து அவரோட ஒர்க்க வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. படத்துல பாட்டெல்லாம் பார்க்கும்போது, "என்னடா இது இப்படி இருக்கே தமிழ் டப்பிங்ல" அப்படின்னு தான் இருக்கும். எதுக்குன்னா, இது வந்து ஒரு தெலுங்கு படம். அதனால தமிழ்ல டப் பண்ணும்போது பாட்டு எல்லாமே கேவலமா தான் இருக்கும். இருந்தாலும் பிஜிஎம்ம பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். எதுக்குன்னா, அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு இன்னொரு பேக் போனா அமைஞ்சது மியூசிக் டைரக்டர் போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அந்த அளவுக்கு மியூசிக் டைரக்டர் அவரோட ஒர்க்க வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. படத்துல டைரக்டர் அபிலாஷ் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே மோட்டோ கிராஸரை பத்தி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதுக்கு நடுவுல படத்துல ரொமான்ஸா இருக்கட்டும், எமோஷனா இருக்கட்டும், ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே டைரக்டர் எங்கேயுமே குறை வைக்காம சூப்பரா கொண்டு போயிருக்காரு. அது போக படத்துல ரிவெஞ்ச் காட்சி இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே டைரக்டர் நல்லா கொண்டு போயிருக்காரு. படத்துல சமூகத்துக்கு ஏத்த மாதிரி சில கருத்தையும் சொல்லியிருக்காரு. ஸ்போர்ட்ஸ் வந்து எப்பயுமே பிசினஸ் ஆகாது. அது வந்து ஒரு பர்சனோட லைஃப் வந்து உயர்த்தி காட்டுறது தான் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த காட்சி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் அந்த ரிவெஞ்ச் காட்சிலாம் டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் இல்லாம இருந்திருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கும். இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் படமா தான் அமைஞ்சிருக்கு. எதுக்குன்னா, இவ்வளோ பெரிய படத்தலாம் யாருமே கொண்டாட மாட்டாங்க. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் ஓடிடி தளமான Netflixல தமிழ் டப்பிங் வெர்ஷனோடயே அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்சிங் கூட பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அதுல எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்த தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 8.1 குடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.